அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம மார்க் பண்ணி ப்ளவுஸ் கையை எப்படி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 1/2 வருது. அதில் வந்து 1 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மடிச்சு எடுக்க 1 இன்ச்சு வேணும், மேலே ஒரு 1/2 இன்ச்சு விடணும். அதனால தான் இப்போ நான் வந்து கீழேயும் மேலேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே மார்க் பண்ணும்போது நான் 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் அந்த சைடும் நம்ம 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கீழேயும் 1 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 6.5 இன்ச்சு நம்ம வந்து அளந்து எடுத்தோம் இல்லைங்களா? இப்போ அதிலிருந்து 6.5 இன்ச்சை நம்ம அளந்தோம் இல்லைங்களா? அதில் வந்து நம்ம பாதியாக 3/4 இன்ச்சு எடுத்துக்கணும். இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம அதையும் மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சஸ்க்கு விட்டுருந்தோம் இல்லையா? அதையும் நம்ம சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டிச்சஸ் வந்து நான் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மேலே விட்டுருக்கேன். இப்போ இந்தாண்ட மார்க் பண்ணி எடுத்தியும் இந்தாண்ட மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போது லைன் போட்டு முடிச்ச பின்னாடி இப்போது இது அளவு பார்த்திங்கன்னா நம்ம 8 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு 8 இன்ச் வச்சு மார்க் பண்ணால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம கைக்கு வந்து கீழே வந்து நம்ம அளந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றளவு வந்து நம்மளுக்கு 6.5 காமிக்குது. இப்போ 6.5 காமிச்சுன்னா அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம மேலே எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் மார்க் பண்ணுவேன். இப்படி மார்க் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ஹேண்ட்லாம் பார்த்திங்கன்னா லூஸாக இல்லாமல் ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறது. இப்போது மார்க் பண்ணி முடிச்சாச்சு இல்லைங்களா? இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லைங்களா? அதனால் ஒரு 1.5 இன்ச்சு வச்சா போதும். ஏன்னா எனக்கு துணி எவ்வளோ இருந்துச்சோ அந்தளவுக்கு நான் வச்சிட்டேன். இப்போ மேலும் எனக்கு 1.5 இன்ச்சு வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து பிசிறாக கரெக்டாக எனக்கு துக்காக வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வேணால் பீஸ் கொடுத்து திருப்புற மாதிரி இருந்தால் கூட திருப்பிக்கலாம். நான் இப்படி இதுலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். அதனால் எனக்கு இதுவே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நான் போடுற மெத்தடும் பார்த்துக்கோங்க. இப்போ 2 பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ மேலேருந்து கரெக்டாக நான் கர்வ் வந்து வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போது கீழே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம இப்படி வளைவாக கொண்டு வந்துட்டா சூப்பராக நம்மளுக்கு ட்ராயிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது சிசர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சிசர் வந்து நல்லா கட் பண்ணலாம், நம்மளுக்கு வந்து பிசுறு தட்ட ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், முன்பக்கம் வந்து நான் சின்னதாக ஒரு கட்டிங் ஒன்று போட்டுறேன். இப்போ இதன் சைடையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே புரியலன்னா எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.